கருமாறி கண் பார்த்த போது பார்த்தால் வினைதீர் பாவமெல்லாம் மறந்து ஓடும். நிதியிலே நிறைந்திருப்பாள் நிம்மதியை தந்திடுவாள், நெற்றிலே நிறைந்திருப்பாள் நிம்மதியை தந்திடுவாள். வந்த வினை தீர்த்து நிற்பாள் வந்தகரின் வாழ்வருப்பாள், வந்த வினை தீர்த்து நிற்பாள் வந்தகரின் வாழ்வருப்பாள். மஞ்சளிலே குளிச்சு நிற்பாள் சிங்காரமாய் சிரிச்சு நிற்பாள், மஞ்சளிலே குளிச்சு நிற்பாள் சிங்காரமாய் சிரிச்சு நிற்பாள். தஞ்சமென வந்தவர்க்கு தயங்காமல் காத்து நிற்பாள், தஞ்சமென வந்தவர்க்கு தயங்காமல் காத்து நிற்பாள். மல்லிகை தரம் கொடுத்து மாலையிட்டோம் உனக்கு, மாவிளக்கு திரி ஏற்றி முக்கலும் விட்டோம். துள்ளிக்கு எந்த முன்னி மாறும் அம்மா அம்மா, தூயவளை என் தாயும் மாரியம்மா. பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம், பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம். என் ஆத்தா கருமாறி கண் பார்த்த போது பார்த்தால் வினைதீர் பாவமெல்லாம் மறந்து ஆத்தா கருமாறி கண் பார்த்த போது பார்த்தால் வினைதீர் பாவமெல்லாம் மறந்து. முன்னையே இவ்வளவு காலமாக வணங்கி வந்த காரணம் தெரியுமா? பக்தா, என்னைய வணங்கி வந்த காரணம் என்ன? உங்களால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியும். உதவியா? மகனே, எந்த ஒரு உதவி இருந்தாலும் இந்த தாயிடம் தடையில்லாமல் உன்னுடைய துன்பத்தை இன்பமாக நான் தருகிறேன். அம்மா, உங்களையே வணங்கி வந்த காரணம் ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு அகமனிவரால் கொடுக்கப்பட்ட சாபத்தினால் கண் தெரியாமல் வந்து கொடுக்கிறார். அவளுக்கு கண்பால் விடுக்கிறோம் என்றால் சாபை விமோச்சனம் 12 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய மலர் ஆரியமன். அந்த மலர் பூத்தோனை தானாக தன்னுடைய பாதத்தில் விடமா அந்த மலருக்கு சென்று அதிலிருந்து ஒரு சாலை எடுத்து அவள் கண்ணியை விட்டால் கண்பால் விடுக்கூடிய சாபை மற்றும் ஆகினார். அந்த ஆரியமனை நாடி உங்களை தேடி வந்து கேளுமா. மகனே, என்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலர் அவ்வளவு சுலபமா கிடைக்காது. அப்படி என்றால் ஏன் தெரியுமா? அந்த மலர் உன்னுடைய கருத்து சேரணும் என்றால் அதற்கு நீ எப்படி இருக்க வேண்டும்? தாய்க்கு தலைமகனாகவும் சத்தியத்தை காத்த உத்தமனாகவும், பெண்களை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் நினைக்க கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலர் உன்னுடைய கருத்துக்கு வந்து சேரும். அம்மா, அப்பேற்பட்ட உத்தம நாடி அந்த பாரிஜாத மலர் பெரும் தகுதி எனக்கு உண்டம்மா. மகனே, நீ உத்தமன் என்று எனக்கு முன்பதாக தெரியும். ஆகையால் இந்த தாய் உன்னை சோதித்து பார்த்தேன். சரி, இருந்தால் போகட்டும். ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆகையால் என்னுடைய 1000 கண்களில் 2 கண்கள் என்னுடைய சக்தியாக இந்த மலர் தருகிறேன். உன்னுடைய கருத்தினால் வாங்கிக் கொண்டு பார்வை தெரியாத இருவர்களில் சாரை பிரிந்து விட்டால் அப்பொழுதே பார்வை கிடைக்கும். இதுவே சத்தியம். அப்படியே ஆகட்டும் தாய். ஓம் சக்தி. அந்த பெண்ணிற்கு கண்பால் கொடுப்பதற்கு நானே வைக்கிறேன். சென்று வா.
இதுவரை ஆயிரம் பாடட்டும் மனது என் ஆசைக்கு இல்லை உறவி நான் ஒரு ராஜா என் வாசத்துக்கு இதுவரை என் வாசத்துக்கு இதுவரை எந்த ஒரு தவறும் செய்யாத என் மீது வீண்மொழி சுமத்தி அந்த பாவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு என் தந்தையோ என்னை அடித்து சித்திரவதை செய்து நாட்டி விட்டே துரத்து விட்டாரே. இனிமேல் நான் எங்கு செல்வி எப்படி வா ஆனந்தி, அம்மா, அம்மா ஆனந்தி, அண்ணா வந்திருக்கமா? ஆனந்தம் வந்திருக்க அம்மா, என்னமாச்சு? ஐயோ, ஒரு முடிவர் கொடுத்த சாபத்தால் என் பார்வை போய்விட்டதுன்னா இந்த பார்வை சந்தோஷம் பாரதியார் கொண்டு வர சென்றார். இந்த வழியிலே வருவார் என்று எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறேனா அவரையும் காணலே நான் மட்டும் தனிமையில இருக்கேன். என்னம்மா கொடுமை இது? சரி, எப்படி சந்தோஷமான மலரோடு தான் வருவார். அவர் வர வரைக்கும் நாம் இதே இடத்தில் காத்து கொண்டிருக்கலாம். இதுவரை ஆனந்தியை சந்திக்கவே முடியவில்லை. இன்னும் புறப்படுங்கள் அண்ணா. நீங்களா சகிதா? யாரம்மா இவர்? அவர் தானே ஆனந்தியோட அண்ணன். ஆனந்தின் அண்ணனா நீங்கள்? நான் தான். ஆமா, நீங்க? சங்கீதாவின் அண்ணன். சந்தோஷ், உங்களை தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியா? ஆமா, மலர் கிடைத்ததா? அன்னை நல்ல கொண்டு வந்து விட்டேன் பாருங்கள். அப்படியா? இழந்த கண்பார்வை மீண்டும் ஆனந்தி கேட்கிற ஆகட்டும். ஆனந்தி இப்போது உனக்கு இழந்த கண்பார்வை இழந்த கண்பார்வை அந்த பாஜக குறிக்கு வாழ்வு எடுத்ததால் இதுவே பூத்தந்த புது வாழ்வு. என்னுடைய கடமை முடிந்துவிட்டது. சரி, நான் போயிட்டு வரேன். எங்க பாருங்க? ஏமா, அவங்க வீட்டுக்கு அவங்க போறாங்க. போகட்டும் மாமா. என்ன திருமணம் செஞ்சீங்க? யாரு உன்னையா? அம்மா தாயே, எப்பவோ தெரிஞ்சோ தெரியாம உங்க குடும்பத்துல கால எடுத்து வச்சோம். அப்பவே நானும் என் தங்கச்சி பொறாத பால் பண்ணிட்டோம். இன்னுமா எங்களை விட்டு வைக்கல. ஆளை விட்டா பாருங்க, திருமணம் செய்யல நான் மந்து குச்சி செத்துருவேன். அம்மாடி, என்னமா வார்த்தை இது? எதுனா ஒண்ணு குடிச்சினே எடுத்து சும்மா எல்லாம் எடுத்து இல்ல மந்து குடிக்கிறது டானி குடிக்கிறது பால் டைரி ஒரு 2 லிட்டர் வாங்கி குடிங்க, குடிச்சு சாப்பிடும். என்ன தானி யாரு? சொல்லுங்க. சரி ஆனந்தா, தங்கச்சி எப்பொழுது முதலாக உன் தங்கையை பார்த்தினோம் அப்பவே உன் தங்கை மீது காசு வந்தது. அப்படியா? மிகவும் சந்தோஷம். சரி, என் தங்கை திரும்ப செய்த உன் தங்கை அப்படியா? இருந்தாலும் நம்ம எல்லாம் இன்றைக்கு ஆளாக்கி நயவத்துகள் நாட்டில் இருக்கிறாங்க. காலை வேலையிலே ஆமாடா, நான் உதவாமத்தி இடிதான வேலை. நல்ல வேலையிலே இதே நகரத்தைச் சேர்ந்த சாரதாம்மாள் என்று சொல்லக்கூடிய கிளை என்பர் இதோ மிருதக சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய தம்பி புருஷோத்தமன் அவர்களை பாராட்டி 101 ரூபாயும், அடியன் என்னை பாராட்டி 101 ரூபாயும்
அன்பளிப்பு அளித்துள்ளார். எளியான 101 ரூபாய் கொடுத்து இந்த வில்லன் வேடனை 100 அடி அடிக்க சொல்லியிருக்காங்க. டேய் போறா பால டேய் நான் பச்சேர் மக்கா சொல்ல வந்தாச்சு போய் சொன்ன டேய் நான் வரல போறா எம்மாடா வலிய வச்சிட்டா பைல கடை போடு போய்க்கலாம் போடா போடா நான் வரல போடா